என்ன செய்றான்? 1 minute later. யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான்? என்ன சபா காலம் கலிகாலம் ஆயிடுச்சு. நாடை எப்படிதான் வளர்ச்சி பாதி கொண்டு போறதுன்னு என்னங்கடா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. மாப்பிள்ள இங்க ஒருத்தரையா பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. ஆளு தர்பூசணி பழம் இருக்கும்ல, அது ஒரு 10 பழத்தை ஒண்ணா அடிக்க வச்சா அப்படி இருப்பாரு. அந்த மாதிரி இருக்காரு. என்ன விடுறது? ஆனா வடிசா என்ன விடுறாரு? உழைக்கிறதுக்கு அழுப்பு போட்டுக்கிட்டா யார கேக்குறான்? தட்டு வச்சு நம்ம பார்க்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. யார் பிச்சை எடுக்கிறதா? மாமா கோவம் வந்துருச்சு. நான் பாட்டு பிச்சை எடுக்க மாதிரி தெரியுதா? ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. உங்களுக்கு நான் 5 ரூபா பிச்சை போட்டது இல்லாம என்ன எடுப்பீங்களா நீங்க? உன்னை நான் பிச்சை காட்டினடா? உங்ககிட்ட பிச்சை எடுக்க வந்தேன். நான் கசாப்பு கடையில வேலை பார்த்தவன்டா. வெட்டி கொண்டு போடுவான் படுவா. என் மேல கை வச்சது பசங்களுக்கு தெரிஞ்சா உறுதியாக உரிச்சுவாங்க. நம்ம 3 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. அக்கா பசங்களை கூப்பிட்டு வரணும். பிச்சை நீங்க தட்டு வச்சு நீங்க பிச்சை எடுத்துட்டு இருந்ததால தான் நான் காயின் போட்டேன். கோயில் பக்கத்துல இருக்கு, போனா 2 பேரும் உட்காரும், ஆளுக்கு ஒரு தட்டு வச்சுட்டு நல்லா வாட்டமா போட்டுருக்கீங்க. நானும் ஒரு கிளி கிழிச்சுக்கிட்டா. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. என்ன செய்றான்? 1 minute later. யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான்? என்ன என்னங்கடா 5 minutes later. சபா காலம் கலிகாலம் ஆயிடுச்சு. நாடை எப்படிதான் வளர்ச்சி பாதி கொண்டு போறதுன்னு என்னங்கடா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஹலோ ஹலோ மச்சான், இங்க பார்க்கு தான், நம்ம பார்க்கில் தான் இருக்கான். இங்க வா, சரியான விஷயம் நடந்து ஓடியா, சீக்கிரம் வா. சரியான காமெடி. இல்லை மாப்பிள்ள இங்க ஒருத்தரையா பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. ஆளு தர்பூசணி பழம் இருக்கும்ல, அது ஒரு 10 பழத்தை ஒண்ணா அடிக்க வச்சா அப்படி இருப்பாரு. அந்த மாதிரி இருக்காரு. இதுல என்ன விஷயம் தெரியுமா? ஆள் நல்லா நீட்டா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருக்காரு, கையில செல்போன் வேற, ஸ்மார்ட் வாட்ச் வேற. என்ன விடுறது? ஆனா வடிசா என்ன விடுறாரு? உழைக்கிறதுக்கு அழுப்பு போட்டுக்கிட்டா யார கேக்குறான்? தட்டு வச்சு நம்ம பார்க்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. யார் பிச்சை எடுக்கிறதா? மாமா கோவம் வந்துருச்சு. நான் பாட்டு பிச்சை எடுக்க மாதிரி தெரியுதா? ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. பஞ்ச பரதேசிடா. நான் பிச்சை எடுக்க மாதிரி தெரியாடா உனக்கு? இல்ல, நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க, காசு போட்டான், தட்டு உங்க பக்கத்துல தானே இருந்துச்சு. ஏண்டா தட்டு என் பக்கம் தான், நான் பிச்சை எடுக்க நினைப்பாடா உனக்கு? நான் பிச்சை எடுத்து பாத்தியா நீ? அப்ப நீங்க பிச்சைலாம் எடுக்கலையா? ஐபிஎல்ல ஏழை எடுக்க தான் உட்காந்துக்கிறீங்களா? ஐபிஎல்ல ஏழை எடுக்க தான் உட்காந்துக்கிறீங்களா? ஏய், மரியாதையா பேசல, செவுல அரைஞ்சிருவேன். செவுல்ல அரைஞ்சிருவாங்களா? உங்களுக்கு நான் 5 ரூபா பிச்சை போட்டது இல்லாம என்ன எடுப்பீங்களா நீங்க? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை. உன்னை நான் பிச்சை காட்டினடா? உங்ககிட்ட பிச்சை எடுக்க வந்தேன் நானே. நான் கசாப்பு கடையில வேலை பார்த்தவன்டா. வெட்டி கொண்டு போடுவான் படுவா. இது என்னதுடா? இது என்னதுனா? மரியாதையா ஒழுங்கா ஓடி போய் எல்லாம் அடிச்சு பல்லுகள்லாம் உடைச்சிருவேன். மரியாதை கட்டுரும் தெரிஞ்சுக்க. உனக்கு மரியாதை கட்டுரு, ஒழுங்கா ஓடி போயிரு. மரியாதை கட்டி போகுதா? மரியாதை கட்டி போவோம். என்ன யார் நடத்திட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, என் மேல கை வச்சது பசங்களுக்கு தெரிஞ்சா உறுதியாக உரிச்சுவாங்க. நம்ம
3 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. அக்கா பசங்களை கூப்பிட்டு வரணும். பிச்சை நீங்க தட்டு வச்சு நீங்க பிச்சை எடுத்துட்டு இருந்ததால தான் நான் காயின் போட்டேன். ஏய் நான் பிச்சைக்காரன் இல்ல, மறுபடி எதுக்கு நீ பேசிக்கிற? நீ வந்துங்க. நீங்க பிச்சைக்காரன் இல்லையா? இல்ல. அப்ப தட்டு அது தட்டு. அப்ப நான் போட்ட காசை எடுத்துக்கிட்டுமா? ஏய் எடுத்துட்டு ஓடுற மயிரே, எடுத்துட்டு ஓடுற மயிரே. எடுத்துட்டு போயிடலாம்ல. ஆனா ஒண்ணுனா ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. ஆனா பிச்சை எடுக்கிறது வந்து கேவலம் கிடையாது. அதை போய் ஏன் கேவலமா நினைக்கிற நீ? ஆளுக்கு ஊசுன பண்ணி மாரி தான் இருக்கா. ஆளுக்கு ஊசுன பண்ணி மாரி தான் இருக்கா. இத பிச்சை எடுக்கிறதுக்கு எதனால நீ வந்து வருத்தமா நினைக்கிறா? டேய் நான் பிச்சைக்காரன் இல்ல, மறுபடியும் பேசினிக்கற நீ பிச்சைக்காரன் இல்ல பேசினிக்கற. முன்ன பிச்சை எடுக்கிறது வந்து கேவலம் இல்லனா? பிச்சை எடுக்கும்போது சட்டை இப்படி போட்டுக்கணும். இப்படி என்ன கொழுப்புடா உனக்கு? இல்லனா பிச்சை எடுக்கும்போது இந்த மாதிரி தான் சட்டை போட்டுக்கணும். நல்லா வாட்டமா இருக்கு ரவுண்டானா மாரியே கரெக்டா சூப்பரா டிசைன் பண்ணி கொடுத்துருக்க. இப்ப கூட தட்டை போட்டு சில்லறை அள்ளுதா இல்லையான்னு நான் பாக்குறேன். இங்க பாரு, வை இப்படி வை உட்காரு. ஆண்டா பையன் சட்டை கிழிச்சடியா? ஆனா கிழிச்சாதானே ஒரு பிச்சை எடுக்க முடியும். மறுபடியும் சொன்னிக்கற மேலயே. ஆனா இங்க உட்காரணும், அப்பதானே சில்லறை அள்ளலாம். என்னடா உட்கார சொல்ற? இப்ப நீங்க இங்க உட்கார்ந்து எடுத்துக்கிட்டு புது சட்டை கிழிச்சிட்டு வாங்கி கொடு. என்ன அது சட்டை? என்னடா இது ஒரு சட்டையாடா? இது போய் இது ஒரு சட்டையா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தா தெரியுமா? அது அண்ணா கிழிஞ்சிடுச்சுண்ணா. ஆனா ஒண்ணும் கிடையாது. கோயில் பக்கத்துல இருக்கு, போனா 2 பேரும் உட்காரும், ஆளுக்கு ஒரு தட்டை வச்சுட்டு நல்லா வாட்டமா போட்டுருக்கீங்க. நானும் ஒரு கிழிச்சிக்கிட்டா போ எங்கயாச்சும் சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போ. 2 பேரும் உட்கார்ந்து ஏன் புது சட்டை இருந்துக்குதுங்க? இந்த இப்ப என்ன பண்ணலாம்? புது சட்டை. ஆனா புது சட்டை போட்டு இருந்தா கலெக்ஷன் எப்படி அள்ள முடியும்? எப்படி கலெக்ஷன் அள்ள முடியுமா? புது சட்டை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடு. சட்டை இங்கதான் சில்லறை இருக்கனே, அதை போட்டு எடுத்து போய் வாங்கிக்கலாம். சில்லறை பிச்சை எடுக்கிறதுக்கு நம்ம சட்டை, இந்த சட்டை போட்டுனா தான் வேலைக்கு ஆகும். நீ என்னமோ விவரம் தெரியாத புள்ளையா இருக்கிறாரு இவரு. என்ன சட்டை வந்து அவனு இல்ல கிழிச்சு எடுத்துருவான். அவனை கிழிச்சு எடுத்துருவியா? ஆல்ரெடி கிழிஞ்சு தொங்கிட்டு தானே இருக்கியா? அண்ணா உட்காருண்ணா. என் சட்டை வேணும். சட்டை ஆனா என்னன்னா இது பிச்சை எடுக்கிறதுக்கு இதுதான் யூனிஃபார்ம். ஏன்னா நீ தொழில் தெரியாத ஆளா இருக்க. நீ தொழில் தெரியாத. ஆனா உனக்கு தொழிலும் தெரிய மாட்டேது, ஒண்ணும் தெரிய மாட்டேது. இது என்ன? இது எனக்கு புரியல. இது என்ன சட்டை? இது கிழிச்சோண்டு கையோட கூட்டணும் வந்துருது. சட்டை வாங்கி. ஆனா நான் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன். நீங்க போய் பிச்சை எடுத்துட்டு இருங்க. நான் வரேன், அடுத்த ரவுண்ட் வரேன். யாரு பிச்சை எடுக்கிற நீன்ற? யாரு பிச்சை எடுக்கிறன்ற நீ? அப்போ நீங்க பிச்சைலாம் எடுக்கலையா எவ்வளவு நேரம்? ஐபிஎல்ல ஏலம் எடுத்துட்டு தான் இருந்தீங்களா? தட்டு இருக்கு, காயின் இருக்கு. சட்டை கிழிச்சு விட்ட வந்து சட்டை வாங்கி கொடுது. சட்டையை பிச்சையா கேக்குறீங்களா? மறுபடியும் நீ பேசினாக்கற நீ சட்டை வாங்கி கொடு.